ஸ்ரீபெரும்பத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. வார்ம் வெல்கம் மேம். டபிள்யூ சிங் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு. சூப்பர் சார். ஓகே. சோ யாரெல்லாம் எங்கெங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத வந்து சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. நியூவா யாராவது இந்த ப்ரோக்ராம்க்கு கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஐ எம் நியூ அப்படின்னு சொல்லிட்டு சாட் பண்ணுங்க. ரூபா மேம் வந்து பெங்களூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. வார்ம் வெல்கம் மேம். புனிதவல்லி மேம் வார்ம் வெல்கம். ஸோ நிறைய பேர் வந்து வார்ம் வெல்கம் பண்றீங்க. தேங்க்யூ. காமாட்சி மேம் பழனியில இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. வார்ம் வெல்கம் மேம். ஓகே. ஷோபான்றவங்க நியூவா வந்திருக்காங்க. வெல்கம் டு விர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப். ஓகே. இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப அமேசிங்கா இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் நம்மளோட நியூட்ரிஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுல உங்களுக்கு ஒரு சில சந்தேகம்லாம் இருக்கும். ஸோ அந்த சந்தேகத்துல இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. தீபன் ராஜ்ன்றவர் நியூவா வந்திருக்காரு. வார்ம் வெல்கம் சார். ஓகே. ஸோ மார்னிங் யாரெல்லாம் என்னென்ன அஃப்ரெஷ் எடுத்தீங்க அப்படின்றத வந்து சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே. புனிதவல்லி மேம் வந்து காஷ்மீரி கவா அஃப்ரெஷ் எடுத்திருக்காங்க. ஜோதி கதிர் மேம் வந்து என்ன வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேம். சின்னம்மன் பீச். ஸோ நிறைய பேர் வந்து மார்னிங் வந்து அஃப்ரெஷ் வந்து எடுத்திருக்கீங்க. சூப்பர். ஸோ நம்மளோட இந்த விர்ச்சுவல் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா நீங்க ஒரு 2 விஷயத்த வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட மியூட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வீடியோ ஆன் பண்ணி வச்சு நம்மளோட ப்ரோக்ராம் நீங்க கவனிக்கும் பொழுதுதான் இது 1-to-1 செஷன் மாதிரி இருக்கும். அப்பதான் நீங்க வந்து லைவா இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜோதி கதிர் மேம் அவங்களோட கோச்சுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாரும் உங்களோட கோச்சுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்க கோச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எல்லாரும் உங்க கோச்சுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கோச் மிஸ்டர் சிவா சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யாராவது நம்மளோட சிஸ்டம் இந்த ப்ரோக்ராம்ல கனெக்ட் ஆயிட்டு உங்களோட சிஸ்டம் கோட் போடாம இருந்தீங்க அப்படின்னா உடனே உங்க கோச்சுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்களோட சிஸ்டம் கோட் கேட்டு முதல்ல அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க சிஸ்டம் கோட் போட்டு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும் பொழுதுதான் ப்ரோக்ராமோட எண்டு வரைக்கும் நீங்க பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இடையில வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ புனிதவல்லி மேம் போட்டிருக்காங்க அவங்களோட கோச்சுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. காமாட்சி மேம் போட்டிருக்காங்க சரத் சாருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட கோச்சுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு வரீங்க. சூப்பர். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து பண்றோம். அது வந்து ஒரு சிலர் வந்து நல்லதும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கெட்டதும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம மைண்ட்ல எப்பயுமே அந்த நல்லதை மட்டுமே நினைக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு இதை பண்ணிட்டாங்க அப்படின்றதால அதை நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. ஸோ மார்னிங் யாரெல்லாம் என்னென்ன ஹெல்த்தி ட்ரிங்க் எடுத்தீங்க, சாரி ஷேக் எடுத்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாட் பண்ணுங்க. என்னென்ன ஃபிளேவர் எடுத்திருக்கீங்க? கார்த்திகேயன் சார் வந்து வினோத்குமார் சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. வெனிலா. ரூபா மேம் வெனிலா ஷேக் எடுத்திருக்காங்க. குல்ஃபி. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்ட்ராபெரி. பரவாயில்ல. நிறைய பேர் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம். ஸோ சூப்பரா இருக்க போகுது இன்னைக்கோட ப்ரோக்ராம். ஸோ நம்மளோட இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நியூவா யாருக்காவது இந்த லிங்க் கொடுத்திருந்து அவங்க கனெக்ட் ஆகாம இருந்தாங்க அப்படின்னா உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு சில சந்தேகம் இருக்கும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எப்படி எடுக்கணும், இதை பத்தின ஒரு சில சந்தேகம்லாம் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட் பண்ணி எடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்குதோ அதை வந்து நோட் பண்ணி வைங்க. இன்னைக்கு வந்து சார்கிட்ட உங்களோட டவுட்லாம் நீங்க கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. டபிள்யூ சிங் சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. சூப்பர். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராமோட டாபிக் என்ன அப்படின்றது யாருக்காவது தெரியுங்களா? தெரிஞ்சது அப்படின்னா சாட் பண்ணலாம். ஓகே. கார்த்திகேயன் சார் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி மார்னிங் வந்து சொல்றாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 94 பீப்புள் வந்து நம்மளோட செஷனுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ சூப்பர் போட்டிருக்காங்க. நியூட்ரிஷன் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஆமா, இன்னைக்கு அதை பத்தி தான் நம்மளுக்கு சார் வந்து சொல்லிக் கொடுக்க போறாரு. ஸோ நிறைய பேருக்கு ப்ரோக்ராமோட டாபிக் என்ன அப்படின்றது வந்து கிளியரா புரியுது. ஸோ உங்களுக்கு இதுல சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட கோச் கிட்ட வந்து நீங்க தாராளமா கேட்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட கோச் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 months-ஆ அவங்களோட அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்னைக்கு தான் அவரோட அப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க உங்களோட சந்தேகம் என்னெல்லாம் இருக்குதோ நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சு சார்கிட்ட வந்து கேட்கலாம். ஓகே.
ஸோ நான் அகைன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் வந்து சரத். நான் திருக்கோயிலூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆகுது. ஸோ எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் இப்போ ஷேர் பண்றேன். ஸோ நான் இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல ஒரு 12 to 10 ஹவர்ஸ் வந்து ஸ்டாண்டிங் நின்றுட்டே இருக்கிற மாதிரி தான் ஒர்க். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பேக் பெயின் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அது மட்டும் இல்லாம நான் என்னோட குழந்தைக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுத்தேன். அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். நான் இந்த ஃபுட்டு வந்து எங்க ஃபேமிலியோட வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் யோசிப்பீங்க, இதை வந்து நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கலாமா, நம்மளோட குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி யோசிக்கவே கிடையாது. என்னோட கோச் கிட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி கொடுக்கலாமான்னு. அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுல இருந்து நான் என்னோட குழந்தைக்கும் எங்க மிஸ்ஸஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாருமே இப்போ நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்க இப்போ ஹெல்த்தியாவும் இருக்கோம், ஹாப்பியாவும் இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட கோச்சுக்கு நான் அகைன் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்டோட இருப்பாங்க, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுக்கலாமா, ஃபியூச்சர்ல ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே முன்னாடி அந்த மாதிரி சந்தேகம் இருந்தது. என்னோட கோச் கிட்ட நான் இதை பத்தி கிளியரா கேட்டேன். அவங்க எனக்கு வந்து இதை பத்தி கிளியரா வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து குழந்தைக்கு கொடுத்தா ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான டவுட்டும் எனக்கு கிடையாது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நிறைய பேர் வந்து நல்லா ஆக்டிவா சேட்ல இருக்கீங்க. ஸோ நம்மளோட நான் கேக்குதுங்களா? ஓகே. இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான கோச் வந்து வரப்போறாரு. அவரோட பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சேட் பண்ணலாம். இன்னைக்கு வரப்போரோட கோச்சோட பேர் தெரியுங்களா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. பாஸ்கர் சார் அப்படின்னு போட்டிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாரோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, சார் வந்து இன்வைட் பண்ணிடலாங்களா? ரெடியா இருக்கீங்களா? 100+ பீப்புள் வந்துடுச்சு. சாரோட டைம் நான் எடுக்க விரும்பல. ஓகே, சார் வந்து இன்வைட் பண்ணிடலாமா? நீங்க ரெடின்னு சேட் பண்ணாதான் நான் சாரை வந்து இன்வைட் பண்ணுவேன். எத்தனை ரெடி வருது அப்படின்றத பார்க்கலாம். ரெடி. ஓகே, நிறைய பேர் நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே, சார் வந்து இன்வைட் பண்ணலாம். லெட்ஸ் மீ வெல்கம் சீனியர் வெல்னஸ் கோச் மிஸ்டர் பாஸ்கர் சார். சார், ஆர் யூ அவைலபிள்? Yes, sir. Thank you. Thank you for the invite. Thank you, sir. Okay. Audible இருக்குல்ல சார்? Yes, clear, sir. Thank you. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நான் எப்படி போகணும் அப்படின்றத நான் இங்க வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட்? இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல போறோம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டரப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதுல போயிட்டு கன்னடா, மலையாளம், தமிழ், கொரியன்ன்றது தெலுங்கு லாங்குவேஜ். இது நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சரத். தேங்க்யூ சார். அவர் வந்து அவரோட ரிசல்ட்ஸ் வந்து அமேசிங்கான ரிசல்ட்ஸ். நிறைய பேருக்கு அவர் வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ மேம். எல்லாம் நிறைய பேர் என்ன வார்ம் வெல்கம் பண்ணிருக்காங்க. ஓகே, டைம் நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். நியூவா யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களை நான் வெல்கம் பண்றேன். ஸோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கேட்கலாம். சார் நல்லா இருக்கும் அதை இன்ட்ராக்ட். அதாவது நம்ம வந்து உங்க டவுட்ஸ் கிளியர் வேஸ். என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க தீபன் ராஜ்? வெயிட் லாஸா, வெயிட் கெயினா, இல்ல ஹெல்த்துக்கா? ஓகே, அவர் சேட் பண்ணிட்டோம். மீதி பேர் யாராவது என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க அப்படின்றது சேட் பண்ணுங்க. என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத கூட நீங்க சொல்லலாம். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பேர் என்ன வார்ம் வெல்கம் பண்ண. வெயிட் லாஸ்க்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ வெயிட் லாஸ்க்கு இந்த நியூட்ரிஷன் எப்படி வந்து ஹெல்ப் ஆகும்? தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் வந்து என்ன வார்ம் வெல்கம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ.
ஸோ இது வந்து நம்ம நிறைய இதுக்கு போய்க்கலாம். சரி, இப்போ இது என்ன அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாங்க ஆரம்பிச்சப்போ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் கிளப் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க இருக்கிற பீப்புள்ஸை வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட் பண்றது தான் வந்து எங்களோட மெயின் கோலா இருந்தது. நியூட்ரிஷன் அவேர்னஸும் அவங்க ஹெல்த்தியா லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்றதுக்கும் லைஃப் ஸ்டைல் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோவிட்க்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது நாங்க வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சிஸ்டம் லீடர் மிஸ்டர் சுபு சார் அண்ட் கல்யாணி மேம் அவங்க டிசைட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா இந்த கோவிட் டைம்ல வந்து நம்ம வெளியே போக முடியாது இல்லையா, வீட்லயே இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்க்கலான்றப்பதான் இந்த ஜூம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நேஷனல்ல மட்டும் நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கிற பீப்புளோட ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து அப்ராட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போறதுக்காக தான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து என்னோட கோச் மிஸ்டர் வினோத் சாருக்கு ஃப்ரம் த ஹார்ட் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெர்ச்சுவலா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இதுல வந்து எப்படி எடுக்கலான்றதையும் எடுத்தவங்க வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை வந்து நீங்க ஷேர் பண்றது மூலியமா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்ல ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் செஷன் டெய்லி பேசிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுனால அவங்க வந்து ஹெல்த்தியா அவங்க லைஃப் லீட் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் ஆகும். சரி, நம்ம வந்து ப்ரோக்ராம் போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனை பத்தி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மித்ஸ் இருக்கு. இது இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து புரோட்டீன் சாப்பிட்டா என்ன ஆகும், அப்புறம் வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து சேட்ல போடுங்க. அதோட ஃபேக்ட்ஸ் நான் சொல்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளியரா புரிய வைக்கலாம். நம்ம நியூட்ரிஷன் வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சேட்ல போட்டுட்டே இருங்க, அப்படியே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சேட்ல. ஹெல்த்தி ஃபுட் இன் நியூட்ரிஷன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். தீபன், ஸோ நீங்க பெங்களூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். நியூவா வந்திருக்கீங்க, இது ரெகுலரா பேசிஸ்ல இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மித்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலா உங்க ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளான் பண்றீங்களா, நீங்க டெய்லி மீல்ஸ் வந்து எடுக்கிறீங்க இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டெய்லி கோல்ஸ் இல்ல அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுவரையும் டிசைட் பண்ணல அப்படின்னா அதை டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா நியூட்ரிஷனை பத்தி நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறேன். அப்புறம் உங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களோட எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதப்போ உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எதுல வந்துட்டு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வெயிட் கெயின், வெரி குட், வெயிட் கெயின் டிப்ஸ் கண்டிப்பா சொல்றேன். என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்ஸ் எடுக்கிறப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நியூட்ரிஷனா வந்து சேரும். அதுவும் வந்து ரொம்ப குக் பண்ணிடக்கூடாதுங்க. நீங்க அதை ரொம்ப குக் பண்ணீங்க அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் வந்து எவாபரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வரும். சரிங்களா, வெயிட் கெயின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வெயிட் கெயின்ல என்ன பிரச்சனை அப்படின்னா வெயிட் கெயின் பண்றவங்களுக்கு வந்து நிறைய கட்டு சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் அவங்க எவ்வளவு நிறைய சாப்பிட்டாலும் அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்களோட கட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்க கோச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. உங்களை பர்சனலைஸ் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் கெயினுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்க கோச் கிட்ட கனெக்ட் பண்ணி கேளுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்மளோட நியூட்ரிஷனும் உங்களோட ரெகுலர் ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வர பார்த்து என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆகலாம். ஓகே, சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நான் உங்களுக்கு கேட்குறேன். சைடு எஃபெக்ட்ஸ் இப்போதான் புதுசா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அதை பத்தி யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது வரையும் நம்ம வந்து ஆர்கானிக் ஃபுட்டும் அதுக்கு அந்த மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸை பத்தி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் முன்னாடியே இருந்தது,
பட் அந்த அளவுக்கு இருக்காது. அது வந்து காலேஜஸ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வரையும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அதுல உங்களுக்கு என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டியா நீங்க அகிலேஷ் நீங்க கேட்கலாம். என்ன வந்து சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்றாங்க. இப்போ கெமிக்கல் பேஸ் எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இல்லையா? அதே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். எக்ஸஸா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அவுட் ஆயிடும். சிம்பிள் அவ்வளவுதான். உங்களுக்கு கெமிக்கல் பேஸ்ல கொடுக்குறப்ப அது தேவையோ தேவையில்லையோ அது வந்து எப்படி நம்ம உடம்புல வந்துட்டு சோப் போடுறோம் இல்லையா? இந்த சோப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க வாஷ் பண்ணல அப்படின்னா அப்படியே ஸ்டிக் ஆகி அது இன்ஃபெக்ஷன் ஆகுதுல அந்த ஸ்கின்ல. அதுதான். ஓகே. வெயிட் கெயினுக்கு ஜிம்முக்கு போகலாமா? அதானே உங்க கேள்வி. ஓகே. வெயிட் கெயினுக்கு கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டெமினா வந்து இம்ப்ரூவ் பண்றது நல்ல விஷயம் தான். நீங்க வந்து கார்டியோ எக்ஸசைஸ் அந்த மாதிரி வாக்கிங் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இது இருக்கு. வெயிட் இப்போ வந்து நீங்க எதுவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்க பாடியில வந்து மசில் பில்ட் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெமினா வந்து இருந்தாதான் நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சோர்வாயிடும். நிறைய பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா டேர் ஆகுது இல்லையா? மசில்ஸ்லாம் வந்து கிழியும். கிழிஞ்சுதான் அந்த ஷேப் கிடைக்கும். அது வந்து கூடுறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அதனால ஜிம்மு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குட் ஆப்ஷன். ஏன்னா அந்த ரெகுலர் ஹேபிட் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுல நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஜிம்மு வந்து வேணும். ஆனா வெயிட் அந்த மாதிரி வந்து ரொம்ப போட்டு உங்களை இது பண்ணிக்காம ரெகுலர் பேசிஸ்ல பண்ற மாதிரி என்னென்ன கார்டியோ இருக்கு, லெக் எக்ஸசைஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம அந்த எக்ஸசைஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். கோச்சு கேளுங்க. அவங்க வந்து கண்டிப்பா அவங்க கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும். அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே. ஓகே. சரி. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த புரோட்டீன் வந்து சொல்லிட்டே இருக்காங்களா? இப்ப நிறைய புரோட்டீன் வந்து சாப்பிட்டா என்ன? அதை பத்தி நீங்க ஏதாவது உங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அதுக்குள்ள நான் வந்து ஜென்ரலா அந்த நியூட்ரிஷன்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு ஃபேக்டும் மித்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பட்ஜெட் உங்களுக்கு வந்து ஹெல்தி ஃபுட் நீங்க சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணணும். அது நீங்க எவ்ரி மந்த் பிஃபோரே வந்து பிளான் பண்ணி அந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது நீங்க பிளான் பண்ணல அந்த நியூட்ரிஷன் உங்க உங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா கம்பல்சரி நீங்க டெம்பரரியா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் போயே ஆகணும். அது ரொம்ப நாளா தள்ளி அந்த ஹாஸ்பிட்டல் ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க கல்ச்சுரல், உங்க ரிலீஜியன், உங்களோட டயட்டு, உங்களோட சில பேருக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். வெஜிடேரியனா இருக்காங்க, இல்ல நான் வெஜிடேரியனா இருக்காங்க அப்படின்னா ஒரு சீசனல் ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா எடுப்பாங்க. அதை கேட்டு அந்த டைம்ல அதை எடுக்கிறது, விரதம் இருக்கிறது, அதை வந்து கம்பல்சரி அதை நீங்க ஃபாலோ பண்றது வந்து ஏன் அப்படின்னா அந்த நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நம்மள ஃபாலோ பண்றப்போ நம்மளோட கட்டும் நம்மளோட ஹெல்த்தும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கொண்டு போகலாம். இல்ல அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ சொல்லணும்ல சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல நம்ம நியூட்ரிஷன் மட்டும் எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் இருக்கு. பட் அந்த இது ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஹைட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கணும். நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹெர்ப் டீ குடிக்கிறது, அப்புறம் நம்ம நியூட்ரிஷன் ஷேக் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர் வந்து ஒரு 8 கிளாஸஸ் வந்துட்டு நீங்க எடுக்கிற அந்த ஹேபிட் மினிமம் நான் சொல்றது. இல்லைன்னா உங்க கோச் கிட்ட கேளுங்க நீங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் ஆஃப் வாட்டர் எடுக்கணும். அதுவும் வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும். ஒரு வாட்டருக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அதுல தான் நீங்க மெஷர் பண்ணி எடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னு சொன்னா நிறைய டாக்ஸின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிவர்ல வந்து ஸ்டோர் பண்ற அந்த ஃபேட்ல வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு. அதனால என்ன ஆகும்னா வெயிட் கூடுறதுக்கு இது கூட சப்போர்ட் இது கூட வந்துட்டு காரணமா இருக்கும்.
ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, இந்த நியூட்ரிஷன் எடுக்கிறப்போ எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு உங்க கோச் எஜுகேட் பண்ணுவாங்க. அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்கா எது நியூட்ரிஷனோ இன்கிரீடியன்ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படி உங்க டயட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, சில பேருக்கு இப்போ நிறைய வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்குங்க கிளைட்டின் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுக்கு சொல்றேன் கண்டிப்பா. ஸ்பிட்டினிக் அவங்க திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின்ஸ். நான் அப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நல்ல வந்து லேப் எது அப்படின்னு சொன்னா நம்மளோட வயிறு தான். ஓகேங்களா? இந்த வயிறை வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ரிசல்ட்ஸ் சரத் சார் சொல்றாரு, இல்ல இவங்களும் சொல்றாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்க உயிரோட இருப்பாங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு லிவர் ப்ராப்ளம் ஆனவங்க, கிட்னி ப்ராப்ளம் ஆனவங்கள போய் கேளுங்க. இந்த மாதிரி இந்த நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு வந்து இதா இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா, இது மெடிக்ளைம் நான் வந்துட்டு பண்ணல. நம்ம ப்ரோக்ராம் வந்து உங்ககிட்ட கோச் வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீஸ்ன்றது வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து அதே ப்ராப்ளத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுதான் டிசீஸ் இல்லையா? இப்போ டெம்பரவரியா பாடியில வந்து சில மாற்றங்கள் ஆகிறப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப். அது வந்து ஸ்டேஜஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸ் ஆகிறப்போ நல்ல சிம்டம்ஸ் தெரியும். எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம ஃபுட்டு ஃபாலோ பண்ணி ஒரு 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூக்கம் கிடைச்சது அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுல வந்து ஒரு 1 kgல இருந்து 15 kg வரையும் வெயிட் லாஸ் பண்ணவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்க. இதுல டயபிட்டிஸ்லாம் சரியாயிரும். அவங்க கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாரெல்லாம் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ நீங்க சாட்ல போடுங்க. அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகே, நல்ல கேள்வி மாதிரி. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இப்போ என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய டாக்டர் பாருங்க எவ்வளவு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த நியூட்ரிஷன் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 3 months மேல அவங்க வந்து ஃபாலோ பண்ணி இதை எடுக்கணும். தேங்க்யூ. அவங்க பேக் பெயின் வந்து கிளியர் ஆகணும். எஸ், பேக் பெயினுக்கு மெயினா என்னன்னா அந்த டம்மி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். டம்மி இருந்ததுனாலே வந்து பின்னாடி அந்த போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கும். அத சில அந்த டம்மி குறைக்கிறதுக்கு உண்டான ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணாலே பேக் பெயின்ல ஓரளவுக்கு அந்த இது குறையும். அதுக்கப்புறம் அதுல டேமேஜ் அந்த போன் டேமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணும். வெயிட் லாஸும் தொப்பை குறையறதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. பேக் பெயின் வந்து நார்மலா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு நியூ ஃபுட்ஸ் ரெசிபி இப்போ ரீசெண்டா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்போ ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஸ்ரீ லக்ஷ்மின்றவங்க கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேட்டி லிவர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் வந்துட்டு அக்குமுலேட் ஆகிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி லிவர் மூலியமா தான் ஃபேட் என்ன பண்ணும், ஃபேட்டுக்குள்ள கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். இது நிறைய அவங்களோட ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ராங் லைஃப் ஸ்டைல்ல வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நைட்ல போய் பிரியாணி சாப்பிடுறது, நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றது, நைட் ஷிஃப்ட் போறவங்க இது மாதிரி நிறைய அந்த ஃபேட்டி லிவர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பர்சன் டு பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆகுது. ஆனா ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்ம ப்ரோக்ராம்ல. கண்டிப்பா உங்க கோச் கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ பர்சனலைஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்ளைம் கிடையாது. இது வந்து மெடிசின்ஸ்ல நாங்க கொடுக்கல, நியூட்ரிஷன் தான் கொடுக்குறோம். நியூட்ரிஷன் மூலியமா லைஃப் ஸ்டைலும் டயட்டும் மாத்துறது மூலியமா இந்த ஃபேட்டி லிவர்ல இருந்து வெளியே வரும். ஆன்சர் கிடைச்சிருச்சுங்களா? சரி, ஓகே. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சரி, ஓகே. ஓகே,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஷன்ல போயிடலாம். இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது இல்லையா? இப்போ சில மித்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்க வந்து நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ எக்ஸஸா உங்க பாடியில எதுவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி டெபிஷியன்ஸா கம்மியா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வரும். இப்போ நீங்க சொல்றீங்களா கிட்னி வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுது, இல்ல லிவர் ப்ராப்ளம் ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் புரோட்டீன் எடுக்கிறதுனால வந்துட்டு ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா நம்ம புரோட்டீன்னா என்ன அப்படின்னா நம்ம பாடியில ஒரு 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், அந்த புரோட்டீன்ல வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல 9 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடினால வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ண முடியாது. மீதி 23ல வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே அது தயார் பண்ண முடியும். இந்த தயார் பண்ண முடியாத அமினோ ஆசிட்ஸ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிய இருந்து தான் கொடுத்தாகணும். இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விதமான செல்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். எல்லா செல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இது வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் எனர்ஜி பார்ட்டிகிள். சரிங்களா? இது வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது வேலை செய்யாது. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறீங்க. அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபியூல் போடாம நீங்க வந்து இப்போ இயக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடியுமா? வண்டி ஓடாது. அதுவும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ரைட் ஃபியூல் கொடுக்கணும். இப்போ வந்து கார்ல வந்து பாத்தீங்கன்னா டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் வண்டியில வந்து டீசல் போட்டு ஓடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது முடியாது. அப்போ நம்ம வந்துட்டு பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் தான் போடணும், டீசல் வண்டியில டீசல் தான் போடணும். ஸோ அது மட்டும் இல்லாம மீதி அடிஷனல் நிறைய இருக்கு. ஸோ அது சப்போர்ட் பண்றது. இப்போ அதே மாதிரி நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு நடக்குது. நம்ம கட்ல வயிறு வயிறு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மருந்து சாப்பிடுறீங்க, இல்ல உணவு சாப்பிடுறீங்க. அத எடுத்துட்டு போய் கண்ணுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, அது வயிறுல வந்து செரிமானம் ஆகி, அதுக்கப்புறம் வந்து அது பிரிச்சு, அது பெரிய லேப் அது. அத பிரிச்சு அத வந்து பாத்தீங்கன்னா, எங்க போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல அது டிமாண்ட் இருக்கிற இடத்துல இந்த சிக்னல் வரும். இப்போ வலின்னு வருது இல்லையா? கை வலி, இல்ல கால் வலி, முதுவலி பெயின், பேக் பெயின் சொல்றாங்கல்ல. பேக் பெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கலன்னு அர்த்தம். ஒண்ணு ரத்தம் பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி பல்ஜ் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான சத்து கிடைக்காம இருக்கும். ஆனா வயித்து பகுதியிலயோ இல்ல ஹார்ட்லயோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது முடிஞ்ச வரையும் அது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் பண்ணி ரன் பண்றதுக்கு பார்க்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதனால முடியல அப்படின்னா, அவ்வளவுதான். டாடா பாய் பாய் தான். ஓகே. சோ இதுல வந்து என்னன்னா, இந்த புரோட்டீன் வந்து டெய்லியுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்துட்டு நம்ம குடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த உங்களுக்கு வேற வேற என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க நெறைய மெடிசின்ஸ் அவங்களே போட்டிருப்பாங்க. அந்த மெடிசின்ஸ்லயோ, இல்ல சிரப்லயோ வந்து போட்டிருப்பாங்க. நெறைய வந்து எடுக்கக்கூடாது. இப்போ தலைவலிக்குன்னு வந்து கால்போல் அந்த இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் பேர் சொல்லுவேன். நெறைய மாத்திரைங்க இருக்கு. அதிலயே போட்டிருப்பாங்க. நெறைய நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, கிட்னி ஃபால்ட் ஆகும், ப்ராப்ளம் ஆகும். அப்ப நீங்க அத எடுக்காதீங்க. ரைட்? பட் இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஹை புரோட்டீன் டயட் வந்து பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க. நம்ம உடம்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 50 கிலோ இல்ல ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, 50 கிலோவுக்கு 50 கிராம் ஆஃப் புரோட்டீன் டெய்லி பேசிஸ்ல நீங்க எடுக்கிறீங்களான்னு உங்க ஃபுட்ட எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க. நெறைய நம்ம சவுத்தும் சரி, இந்தியன் இதுல வந்து பாத்தீங்கன்னா, ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நியூட்ரிஷன் பற்றாக்குறைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ரொட்டீன் வேலைய வந்து கரெக்ட்டா உங்களால செய்ய முடியாது. ஒண்ணு. அதாவது இப்போ நீங்க வந்துட்டு நீங்க திங்க் பண்ணி, அந்த வேலைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிக்கணும் அப்படின்ற நீங்க நெனச்சா கூட, அத வந்து உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுவீங்க. இது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்றதுக்கு கரெக்ட்டான நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பாடிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, அப்ளை குடுக்கணும். சரிங்களா? எவ்வளோ கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 50 கிலோன்னா 50 கிராம் ஆஃப் புரோட்டீனு, 60ன்னா 60 கிராம் ஆஃப் புரோட்டீன். இது வந்து பிளான்ட் பேஸ் ஆர்கானிக் பேசிஸ்ல நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான எந்த பாடியில இருக்கிற ஆர்கன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இதே நீங்க வந்து என்ன கெமிக்கல் பேசிஸ்ல வந்துட்டு நெறைய கிடைக்குதுங்க. அத நீங்க குடுக்குறப்போ என்னன்னா, எடுக்கிற கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அதோட வேலைய காமிக்க ஆரம்பிக்கும்.
வேற வேற வழிகள் ஒரு வாரத்துக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்க பாடியில வேற மாதிரியான பக்க விளைவுகள்லாம் அது காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ பிளான்ட் பேஸ்ட் சோர்சஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்கம் நீங்க புரோட்டீன் எடுக்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் இந்த மாதிரி உங்க கோச்சிட்ட கேளுங்க. அதுல நிறைய எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது வந்து பிளான்ட் பேசிஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிஷனலா நீங்க எடுக்கிறத அந்த ஹேபிட் ஆகும். இப்போ நீங்க வந்துட்டு பாடி பில்டர்ஸ், இப்போ நான் ஜிம்மு போறேன்னு சொன்னாங்களா, வெயிட் கெயின் பண்றவங்க ஜிம்மு போறேன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ நீங்க நிறைய புரோட்டீன் எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பசிக்காது. இப்போ வெயிட் கெயின்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அது பர்சனலைஸ் பண்ணி அவங்க கோச் சொல்லுவாங்க. புரோட்டீன் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்க பாடியில சுகர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட 3 to 4 hours வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணும். கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா சடனா உங்க பாடியில சுகர் லெவல் ஷூட் அப் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல சுகர் ஷூட் அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இயற்கையாவே வந்து ஸ்டாப் பண்றதுக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்துட்டு இருக்கு. அது செக்ரேட் பண்ணி அந்த சுகரை வந்து ஸ்டாப் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கொண்டு வந்து ஜீரோக்கு இல்ல அது கீழே கொண்டு போயிடும். கீழே கொண்டு போயிடுச்சுன்னா திருப்பி பசிக்கும். இந்த மாதிரி நிறைய கார்ப்ஸ் எடுக்கிறவங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. திருப்பி ஒரு அரை மணி நேரத்துல இல்ல ஒரு மணி நேரத்திலயோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க பாடியில தேவையான குளுக்கோஸ் வந்துட்டு இல்ல அப்படின்னா பிரெயின் என்ன பண்ணும். ஏன்னா பிரெயின் தான் ஃபர்ஸ்ட் போகும். நீங்க என்ன வந்துட்டு நீங்க வந்து இன்டேக் வந்து நீங்க கொடுக்குறீங்களோ அது எல்லாமே போய் லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி பிரெயினும் எது முக்கியமா ஃபங்க்ஷன் ஆகணும், ஹார்ட் பிரெயின் ஹார்ட் அதுக்கப்புறம் கட். சரிங்களா, இதுதான் ஸ்டேஜ். ஸோ அப்போ பிரெயினுக்கு போனாதான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அதை வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ அதுக்கு மெயினா போகும். அது கம்மியா இருக்கு, குளுக்கோஸ் வந்து பிளட்ல வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா திருப்பி என்ன பண்ணும், பசியை தூண்டும். இப்படிதான் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகுது. ஒரே டைம்ல நிறைய சாப்பிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாம நிறைய சாப்பிடுறாங்க. நல்ல நியூட்ரிஷனா இருக்கட்டும் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஒரே நேரத்துல நிறைய சாப்பிடுறதும் வந்து பாத்தீங்கன்னா அது டேஞ்சர். அது உங்க உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்பாதான் போய் தங்கும். நல்ல இதை சாப்பிட்டாங்க, நியூட்ரிஷனாவே சாப்பிட்டாங்க போதும். அதனால ஸ்பிளிட் பண்ணி அரை வயிறு அந்த மாதிரியான ஒரு இதுல சாப்பிட்டாங்க. ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுறதுக்கு அந்த ஹேபிட் கொண்டு வரும். சரிங்களா, நம்ம வந்து கண்டினியூஸா நிறைய போயிட்டே இருக்கோம். சரி, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா புரோட்டீனுக்கும் கார்ப்ஸ்க்கும் ஃபேட்டுக்கும் என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். எனர்ஜில வந்துட்டு என்ன ஆகும், புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா குட் எனர்ஜியா கிடைக்கும். அதனால என்ன பண்ணும், செல்ஸ் வந்து டக்குன்னு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. இதே வந்து கார்ப்ஸ்ல நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய செயின். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேட். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்களா ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்றாங்க கார்ப் பேஸ்ல எடுக்கிறதுனாலதான் இந்த மாதிரி வந்து ஃபேட்டி லிவர் வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, போர்ஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 70% வந்து நீங்க ஃபில் ஆகிறப்பயே நீங்க என்ன பண்ணணும்னா நிறுத்திடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour விட்டு தண்ணி குடிக்கிற அந்த ஹேபிட் கொண்டு வரணும். கார்ப் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு கிடையாது. காரணம் என்னன்னா வேலைன்னு போயிடுறாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற வரையும் வேலை செய்யறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஹஸ்பண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா கிளம்புற வரையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டு முன்னெல்லாம் வந்து சைக்கிள் இருந்தது, இல்ல நடந்து போவாங்க, இல்ல வந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி பஸ்ஸை பிடிச்சு போவாங்க. இப்ப அந்த கொஞ்ச தூரம் நடக்கிறது கூட என்ன பண்ணிடுறாங்க, வண்டி இதுல தான் போறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷனா வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா அவங்க டைம் மேனேஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல போறது. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நடந்து போய் அந்த ரீச் பண்ற அந்த அந்த சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றது மூலமா நிறைய அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கு. சின்ன சின்ன மழை துளி தாங்க பெரிய வெள்ளமா. அதனால இன்னைக்கு நீங்க கவனிக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது உங்களையே வாலண்டரியா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை கொண்டு போறது வந்து நல்லது.
ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் பத்தி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ சோயா சாப்பிட்டா நமக்கு வந்து தைராய்டுல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மித்து இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா சோயா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நல்ல ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல சஃபிஷியன்டான அயோடின் தைராய்டு ப்ராப்ளம் வந்து 2 டைப் இருக்குங்க. ஹைப்போ அண்ட் ஹைப்பர்னு இருக்கு. ஸோ உங்க கோச் கிட்ட கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சுரக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சோயா வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு பர்சனலைஸ் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. கம்மியா சுரக்குது, அவங்க வெயிட் கெயின் ஆகிட்டே போறாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சோயா பெஸ்ட் சோர்ஸ். அதுல என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகுது. இது நான் வந்து ஒரு புக்கு அவங்க மேரி சைமன் அவங்களோட புக்ல தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து டயட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க டைம் கிடைச்சதுன்னா லிவிங் வெல் வித் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற அந்த புக்கை வந்து நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. தைராய்டு இருக்கிறவங்க அந்த இதுல இருக்கிறது நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிளான்ஸ் அதுல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இதுல ஓகேங்களா. இப்போ வெயிட் கெயின் ஆகணும், தைராய்டு டிசார்டர்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும், அவங்களுக்கு இதே புக் தான். ஸோ அதுல என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவங்க பாடி கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேருக்கு கட் அலர்ஜிஸ் வந்துட்டு இருக்கும். சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஷன் போற அந்த ஹேபிட் இருக்கும், உள்ள வயிறு ஃபுல்லா புண்ணாயிரும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வயிறுல வந்துட்டு உள்ள தாங்கிறது கூட முடியல அப்படின்னா அங்க இருக்கிற வில்லை நம்ம ஹேர்லக்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அந்த வில்லையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஃபுட்டு வந்து நின்று நியூட்ரிஷன் உரியிற அளவு கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியல. ஏன்னா அது எல்லாமே ரணமாயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த அசிடிட்டி இல்லாம நார்மல் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். காரமா சாப்பிட்றது, மசாலா சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ண சொல்லணும். அப்போ வந்து வெயிட் கெயின் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணாதானே அவங்க வெயிட் கெயின் ஆகும். வயிற்றுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷனை வந்து உரியணும். அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் வந்து கேளுங்க உங்க கோச்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் நீங்க வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து நிறைய தைராய்டுல வந்து பாத்தீங்கன்னா கியூருக்கு வந்து நம்ம நிறைய மித்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க, டயட் அலோன்ல வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு வந்து டிசார்டரை வந்து சரி பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாதுங்க. டயட் எப்படி வந்தது தைராய்டு? தைராய்டு எதனால வந்தது? அவங்களோட ராங் டயட்னால தான். அப்போ முள்ளால தானே எடுக்கணும். டயட்டை மாத்தினாதாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கியூர் கிடைக்கும். இல்ல அவங்க பண்ற தப்பையே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா வந்து சரியாகணும் அப்படின்னா அது எப்படி? மெடிசன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெம்பரவரி தான், ஆனா பர்மனன்ட் என்ன அப்படின்னா அவங்க டயட் தான். சரியாகும். பட் ஆனா என்ன அப்படின்னா இப்ப எனக்கு நான் அப்சர்வ் பண்ண வரையும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, மினிமம் ஒரு 10 mgல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரூவ் ஆகி 25 mg, அப்புறம் 1 இயர் கழிச்சு கேட்டா 100 mg, இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கரெக்டான வழி இல்லையே. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா மாத்திரை சாப்பிடுறாங்க, அவங்க டெம்பரவரியா அந்த ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றாங்க. அப்ப அவங்க டயட்டை சரி பண்ணாம இந்த மாத்திரை சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெமெடி கிடையாது. ஒரு மெடிசின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டோசேஜ் அதிகமாக்குது அப்படின்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை என்ன? மாத்திரை வேலை செய்யுது. நான் தப்பு சொல்லல. மாத்திரை வேலை செய்யுது. ஆனா என்ன அப்படின்னா அதனோட முழு பயன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத காரணம் என்னன்னா இவங்க டயட் அடிப்படை விஷயங்கள் வந்து சரி பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. டோசேஜ் அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் இதாயிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டயட்ல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதா இருக்கும். வேற இவங்க கேட்டிருந்தாங்க என்னது, லிவர் பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஃபேட்டி லிவர். ஓகே ஓகே. இன்னைக்கு லிவர்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான மெடிசின்ஸ் இதுவரையும் அலோபதிலயோ சரி எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதால ஒரே ஒரு இது மாத்திரை கொடுத்துருக்காங்க. லிவரோ லிவர் சம்திங் நேம் அது. பட் என்ன அப்படின்னா உங்க டயட்டை மாத்துங்க, அவ்வளவுதான்.
டயட் மாத்துனீங்க அப்படின்னா, இல்லைன்னா லிவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண அது வந்து லிவர் வந்து பயங்கரம் என்ன சொல்றது, ஒரு ஒரு 25% நல்லா ஹெல்த்தியா இருந்ததுனாலே போதும். ஃபுல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கா ஆகும். ஏன்னா அதுல தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸா இருக்கட்டும், டிசீஸா இருக்கட்டும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை டைரக்டா வந்து அங்க லிவருக்கு போகும். அங்கதான் அதை வந்து பிரிச்சு நல்லா பியூரிஃபை பண்ணி நமக்கு அனுப்பும். அதனால அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் இறக்குறது வந்துட்டு இயல்பு. அதே மாதிரி அது வந்து சரி பண்ணிக்கிறதும் வந்து குயிக்கா வந்து சரி பண்ணும். அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராசஸ் வந்துட்டு நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு கிரானிக் டிசீஸ் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுசா இருக்கா? யாருக்கெல்லாம் புதுசா இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க? கிரானிக் டிசீஸ் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கியூர் பண்ணாம இருக்கிற டிசீஸ் சாட்ல போடுங்க. கிரானிக் டிசீஸ்ல என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க போடுங்க. அத பத்தி சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்றேன். எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களா இருக்கு. கிரானிக் டிசீஸ், கேன்சர், வெரி குட். ஓகே. கோகனட் ஆயில், ஃபேட்டி லிவர் ஃபுட் அவாய்ட் வந்து பண்ணும். ம். டிபி, டிபியா? ஓகே. தென் ஓகே. சரி, இது 2 நம்ம வந்து கவர் பண்ணணும். இப்போ இந்த கிரானிக் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கு, அதாவது அவங்க ஜெனடிக்கா வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாத்துக்கும் வழி இருக்கு. டைம் எடுக்கும். சரிங்களா? அவங்க வந்து கம்பல்சரி மெடிசினோட ஒரு லைஃப் ஸ்டைலும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெல்த்தி டயட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அதோட இம்பாக்ட் வந்து சிலது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிரானிக் டிசீஸ்ல என்ன ஆகும்னா, பெயின் இந்த மாரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ் பண்றதுக்கு சம்டைம்ஸ் வந்து நெறைய சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிரானிக் டிசீஸ பத்தி ஒரு, அதாவது க்யூரே இல்ல. அது ஏன் வந்ததுன்றது அடிப்படை தெரிஞ்சா தானே வந்து நம்ம அதுக்கு உண்டான ரெமெடி வந்து நம்ம குடுக்க முடியும். இது எதனால வந்ததுன்னு சில சில இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன அப்டின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலும், நம்மளோட ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், நம்மளோட டயட்ட வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, மேனேஜ் பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா ரிவர்ஸ் பண்றதுக்கு. ஏன் அப்டின்னா, ஒரு வுமன்னால ஒரு சின்ன ஒரே ஒரு செல்ல இருந்து ஒரு உயிரையே வந்து உருவாக்க முடியும். அது அப்ப இது மாரி தான் நம்ம ஒவ்வொரு செல்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பிரெயின் இருக்கு. அத வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து சரி பண்ணி, இது வந்து நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத செல்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா, இம்யூன் சிஸ்டம் உடனே அத போய் கில் பண்ணி வெளிய அனுப்பிச்சுரும். அப்ப இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து சரி பண்றதுக்கு உண்டான நம்ம லைஃப் ஸ்டைலும், ஈட்டிங் ஹேபிட்ஸும், அதுக்கப்புறம் அவங்களோட டெய்லி ரொட்டீன வந்து மாத்தணும். ஹேப்பியா வந்து நெறைய இது இருக்கு. வழிமுறைகள் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு வந்து க்யூர் இருக்கு. ஓகே. இப்போ வந்து கார்டியோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட் ரிலேட்டட் சம்பந்தமானது. நம்ம வந்து அதுலேருந்து ரிவர்ஸ் வெளிய வரதுக்கு வந்து சிம்பிள் ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து ஹார்ட் ஒழுங்கா ஃபங்ஷன் ஆகல அப்டின்னா, அது மேல தேவையில்லாத கழிவுகள், இந்த விஸ்ரல் ஃபேட்ன்னு சொல்லுவாங்க. அது மேல வந்து அந்த டாக்ஸின்ஸோட அது போய் தங்குறது. இல்ல அப்டின்னா இந்த அந்த வெயின்ல வந்து போற அந்த பிளட் கனால்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து டாக்ஸின்ஸ் போய் தங்குறது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த பிளட் முழுமையா போய் சேர வேண்டிய இடத்துல சேராம இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மாரியான அ ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும் அப்டின்னா, அதுக்கு பிளட்டுக்கு என்ன தேவையோ, பிளட்ல தான் எல்லாமே ஃபங்ஷன் பண்ணுது. பிளட்ல தான் உயிரே இருக்கு. உயிர் எங்கங்க இருக்கு? பிளட்ல தான் இருக்கு. சரிங்களா? ஹார்ட் டிசீஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ நம்மளோட டயட் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ணணும். என்னென்ன டயட் எல்லாம் இப்போ ஆட் பண்ணோம் அப்டின்னா, ஃபைபர் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா, இது பண்ணும். ஹெல்த்தி ஃபேட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரீன். நீங்க நான் வெஜிடேரியனா சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணுது. கொலஸ்ட்ரால் வேணும். குட் கொலஸ்ட்ரால். ஏன் அப்டின்னா, அதுதான் ஜாயிண்ட்ல இருக்கிற அந்த பசை மாரி இருக்கும்ல, கீர்மா அந்த இது தேயாம 2, 3 தேயாம இருக்கிறதுக்கு அது வேணும்.
அது மட்டும் இல்லாம உங்க பிரெயின் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களோட நிறைய பேரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, அந்த மெமரி லாஸ் வந்துட்டு நிறைய வந்து அவங்க கிட்ட வந்து பார்க்க முடியுது. அது என்ன ஆகுது அப்படின்னா, பிரெயினை வந்து பாத்தீங்கன்னா அது இம்பாக்ட் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களோட கார்டியோ ரிவர்ஸ் பண்றதுக்கு சில வந்து பிளான் பேசிஸ்ல வந்து நீங்க டயட் ஃபாலோ பண்ணலாம். நான் வெஜிடேரியன் சடனா வந்து பிளான் பேசிஸ்ல நீங்க வரக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்க புரோட்டீன் வந்து இதுவரையும் அனிமல் இதுல வந்து எடுத்துட்டு இருந்தது சடனா நீங்க பிளான்ட் இதுக்கு வரத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வெஜிடேரியன் வந்து கம்மி பண்ணும். டக்குன்னு நிறுத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க மாசத்துல வந்து 4 தடவை சாப்பிடுறாங்க இல்லையா? 2 தடவை மாத்த சொல்லுங்க. அப்புறம் 1 தடவை மாத்த சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த புரோட்டீன் வந்து வெஜிடேரியன் புரோட்டீனுக்கு வந்து மாற பார்த்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு எப்பயுமே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மாரி அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ரொம்ப அ ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கார்டியோல வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் பிரஷரு, பிபி அதிகமாகுது, இல்ல லோ பிபி ஆகுது. லோ பிபி ஒண்ணும் இல்ல. சின்ன ஒரு சிம்பிள் ரெமெடி தான். பட் ஹை பிபி தான் வந்து வழி அவங்களுக்கு தெரியாம மெடிசின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்களுக்கு கன்டின்யூ பண்ணுங்க. ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட் ஃபேட் அந்த எக்ஸஸா பாடியில ஸ்டோர் ஆயிருக்கு இல்லைங்களா? அந்த ஃபேட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்றதுக்கு ரெகுலரா நியூட்ரிஷன் பேஸ் இருக்கிற ஃபுட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கன்சியூம் பண்றது ஹேபிட் குள்ள போகணும். காரணம் என்ன அப்டின்னா, நியூட்ரிஷன் குடுத்தா தான் லிவர் வந்து அந்த எக்ஸஸ் ஃபேட்ட வந்து டைஜெஸ்ட் பண்றதுக்கு ஏன்னா அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் டாக்ஸின்ஸ. அந்த டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணணும்னா நியூட்ரிஷன் இருந்தா தான் அத ஃப்ளஷ் அவுட் பண்ணும். வெளிய எடுத்துட்டு போ முடியும். அப்டி இல்லைன்னா அந்த டாக்ஸின்ஸ் கால் ஏதோ வந்துருச்சு. இப்போ ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே. எஸ். எங்க விட்டேன்? ம். ஓகே. தேங்க் யூ. ஃபேட் ஸ்டோர் ஆகுது இல்லையா? ஃபேட் ஸ்டோர் ஆகுறது உங்களுக்கு அ எப்படின்னா டாக்ஸின்ஸ் வச்சு ஏன்னா நான் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பாடியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய அனுப்ப முடியுன்ற ஏன்னா நியூட்ரிஷன் அவ்வளோதான் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸின்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுரும். அது திக் ஃபேட்டா, இல்ல லிக்விட் ஃபேட்டா இருக்கட்டும், இல்ல சேச்சுரேட்டட் ஃபேட் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. லிக்விட்ன்றது வந்து இப்ப நம்ம ஒரு 1 மந்த்துக்குள்ள நம்ம சாப்பிட்டதெல்லாம் லிக்விடா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் மாரி இருக்கும். அப்புறம் திக் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஸ்டேஜஸ்ல இருக்கிற அந்த ஃபேட்ல என்ன இருக்கும்னா, அந்த டாக்ஸின்ஸ் இருக்கும். நியூட்ரிஷன் நீங்க சஃபிஷியன்ட்டா குடுத்தா தான், உங்க பாடியில என்ன பண்ணும், அந்த ஃபேட்ட வந்து ஃபேட்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த டாக்ஸின்ஸ எடுத்து வெளிய அனுப்புறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட் லாஸ் ஆகும். ஃபேட் லாஸ் ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் கம்மி பண்றதுக்கு நெறைய பேருக்கு வந்து அந்த ஹை பிரஷர் வந்து ரிவர்ஸ் ஆவறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் ஆகுது. லோ பிபின்றது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்களோட டயட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்னன்னா சில பொட்டாசியம் அப்புறம் மெக்னீசியம். ஏன்னா, அந்த வாட்டர் அப்சர்வ் பண்றதுக்கு இந்த மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் இந்த 3ம் ரொம்ப முக்கியம். அது எல்லா பிளான்ட்லயும் கிடைக்குங்க. இவங்க பிளான்ட் பேசிஸ் சாப்பிடாம எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுறதுனால என்ன ஆயிடும் அப்டின்னா, அவங்களுக்கு இந்த இந்த 3 காம்போனன்ட் கிடைக்காதனால தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா, செல்ல உரியாததுனால, அவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வந்துட்டு கம்மியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரிவர்ஸ்ல கொண்டு வந்துரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்றதுக்கு இன்னைக்கு வந்து மெயினான பிபி வந்து ஹை பிரஷர் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். உங்க ஃபேட் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்க கோச் கிட்ட உட்கார்ந்து கேளுங்க. அவங்க உங்களுக்கு என்ன டயட் சஜெஸ்ட் பண்றாங்க, என்ன எஜுகேட் பண்றாங்களோ, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, என்ன வந்து நல்லது குடுக்குறோமோ, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க வந்துட்டு மாத்தி குடுத்துட்டு, நல்லது கிடைக்கணும் அப்டின்னா, நீங்க என்ன விதை விதைக்கிறீங்களோ, இப்போ நம்ம வந்துட்டு தென்னை மரம் வந்து நடுறோம். அங்க வந்து மாங்காய் எதிர்பார்த்தோம் அப்டின்னா, அது எப்டிங்க? மேங்கோ எப்டி நம்ம அந்த இடத்துல வந்துட்டு கிடைக்கும்? அப்ப நல்லத நீங்க குடுக்க என்ன ஆகும்னா, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இவ்ளோ நாளா வந்து கெட்ட விஷயங்கள வந்துட்டு நீங்க குடுத்துருக்கீங்க. அத மாத்திக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இதுல நெறைய எக்ஸ்பெரிமென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.
ஓகே. இப்போ ஒபேசிட்டி அப்படின்றத வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சேலஞ்சிங்கா இருக்கு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு, சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, உங்க கோச் கிட்ட இருந்து கேளுங்க. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஃபேட் லாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, உங்க பாடியில சஃபிஷியன்ட்டா நீங்க குடுக்க தான், நல்லது குடுக்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ரைட்? டைஜெஷன் டிஸார்டர்ஸ் வந்துட்டு நெறைய வந்து பாத்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. இப்ப என்னன்னா டைஜெஷன் இஷ்யூஸ் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது டயட்ல. எதனால வந்து இந்த டயட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, டைஜெஷன் இஷ்யூஸ் சரியாகாது அப்படின்றது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது வந்து சாட்ல போடுங்க. டைஜெஷன் இஷ்யூ அதாவது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உணவு மூலியமா சரி பண்ணவே முடியாது. மருந்து தான் சரியாகும் அப்படின்றவங்க யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இல்ல அப்படின்னா, ஏன் இல்ல அப்படின்றத சாட்ல போடுங்க. அதுக்குள்ள ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பாத்துடலாம். ஆமா. ப்ரீவியஸா ஒரு சார் அகிலேஷ் சார் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வெரி குட். சில பீப்பிள் வந்து அந்த மாரி சொல்றாங்க அப்படின்றாங்க. ஓகே. ஓகே. சரி. இப்போ ஒரே ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 8:50 ஆயிடுச்சு. இன்னும் 7 மினிட்ஸ் தான் இருக்கு. ராஜசேகர் இருக்கீங்களா? உங்க ரூபா வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் இது பண்ணலாம். சரி, ஓகே. ஆ. ஓகே. இங்க இருக்கு. ம். வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்கப்பா. உங்க ரிசல்ட் சொல்லுங்க. நீங்க இந்த ப்ரோகிராம் வரதுக்கு முன்னாடி என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பண்ணீங்க? இப்ப எப்படி ஹெல்த்தியா இருக்கீங்க? அதுக்குள்ள உங்க ஸ்லைட் போடுறேன். வாய்ஸ் கேக்குதா வந்து? ஆடியோ இல்லன்றாங்களே. ஓ! இது நீங்க இன்டரப்ஷன் ஓகே. மாத்திக்கோங்க. இப்ப சொல்லுங்க. இல்ல. சரி, ஓகே, ஓகே. ராஜசேகர் உங்க வாய்ஸ் கேட்கல. நோ ஆடியோ. சரி, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு. அவரு லாங்குவேஜ் இதுல வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. லாஸ்ட்டா வந்து டைஜெஷன் டிஸார்டர் ஏன் நான் லாஸ்ட்டா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, சாரி, டைஜெஷன் இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம நார்மல் ஃபுட் டயட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணலாம். எப்படின்னா, ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா ரிச் இருக்கிற ஃபுட் அவங்க வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஆர்கானிக்கா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த ஃபைபரு, நம்ம ஃபுட் நியூட்ரிஷன் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தகுந்த மாரியான ஹைட்ரேட் தண்ணி வந்துட்டு அவங்க எடுக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இல்லாம, அவங்கள ஓவரால் ஆக்டிவிட்டீஸ் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறப்போ கண்டிப்பா கட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கட் இம்ப்ரூவ் பண்ணா தான் வெயிட் லாஸா இருக்கட்டும், வெயிட் கெயினா இருக்கட்டும், நல்ல ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து டெம்பரவரியான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ லாஸ்ட்டா இவங்க கேட்டிருந்தாங்க. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இந்த கேன்சர் பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்புறம் வந்து டிபி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில அந்த செல்ஸ், அந்த பாக்டீரியாஸா இருக்கட்டும், இல்ல வைரஸா இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண தெரியல. எஸ், டயட் மூலியமா கண்டிப்பா ஆன்டி இன்ஃப்ளூமன் டயட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி அவங்களுக்கு குடுக்குறப்ப என்ன ஆகும்னா, ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் நெறைய இருக்கிற மாரி நம்ம புரோகிராம்ஸ் உங்க கோச்ட்ட கேளுங்க.
omega-3 fatty acids. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்டு நம்ம நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. உங்க பாடியில ஆக்சிடைசிங், அதாவது இப்போ வந்துட்டு ஒரு 10 நல்ல செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து O2 இருந்தது அப்படின்னா செயினா இருக்கும். அது வந்து ஒண்ணுமே பண்ணாது, நம்ம வந்து எதுவும் ஹார்ம் பண்ணாது. அதே சிங்கிள் ஆக்சிஜனா இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்ம இரும்பு சும்மா வச்சிருந்தோம் அப்படின்னா அயன் வந்து ரஸ்ட் ஆகுது இல்லையா, அதே மாதிரிதான் செல்ஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இது நல்லா இருக்கிற செல்ஸ் மேல போய் இந்த ஆக்சிஜன் போய் பிரேக் பண்ணி ஒரே ஒரு இதை எடுத்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து செயின் மாதிரி போகும். எப்படி நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசர் பண்ணாங்க, ஒரு இது வந்து வெடிச்சுன்னா இன்னொன்னு அது வந்து 10ஆ மாறும், 10 அப்படியே அதுக்குள்ள ஒவ்வொரு செல்லுமே 10 மல்டிப்ளை ஆகிட்டே போகும்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சரா வந்துட்டு பாத்தீங்கன்னா உருவாகும். அப்போ அந்த ஆக்சிஜன் எது மெட்டீரியல் கண்டுபிடிச்சு திருப்பி திருப்பி உருவாக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை போய் இது வந்து இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்டு, அப்புறம் omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேன்சரா இருக்கட்டும் இல்ல டிபியா இருக்கட்டும், டிபி வந்து ஆக்சிஜன் இந்த நம்மளோட பிரீத்திங் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த டிபில இருந்து வெளியே வரலாம். வேற என்ன, கிட்னி டிசீஸ் கேட்டிருந்தாங்க, கிரானிக் கிட்னி டிசீஸ் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணணும். டெம்பரரியா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணணும். சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்கன்னா டயட்ல வந்து நமக்கு நிறைய அந்த கிரீனா இருக்கிற லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கணும். அதுலதான் நமக்கு தேவையான மெக்னீசியம், பொட்டாசியம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையான கால்சியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் அவங்க எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன சொல்றது, இதுல நிறைய பேர் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா, உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட பர்சனல் ரிசல்ட்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 1 மினிட்ல முடிக்க போறேன். ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பொறுமையா இருந்து கேட்டீங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கூட நீங்க சேட் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய இருக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம கொண்டு வரலாம். உங்களுக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க போடலாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பேசிஸ்ல வந்து நம்ம கிட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசீஸை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறப்போ இது ரொம்ப வந்து ஸ்லோ ப்ராசஸ், பட் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது பர்மனன்ட் கியூர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டயட்ல தான் இருக்கு. ஸோ இது இது வந்து புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா கிட்னி டிசீஸ் அப்படின்ற அந்த புக்ல நீங்க போய் பார்க்கலாம். அவரு வந்து நிறைய வந்து இதுல கொடுத்துருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ், என்னென்ன நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து என்ன ஹோல் ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும், என்ன கண்ட்ரோல் போர்ஷன்ல வந்துட்டு நீங்க அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கணும். பட் நாட் ஒன்லி கிட்னி, நிறைய ஆர்கன்ஸ் பத்தி அதுல இந்த புக்ல வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம சுகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தசைஸ் பண்ணி வருது, அந்த கெமிக்கல் ஃபார்மேட்ல வர அந்த சுகர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் வந்து இன்டேக் ஆஃப் ஃபைபர், எல்லாத்துலயுமே ஃபைபர் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டுல வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்ல வந்து குளுட்டேன் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அந்த அதுதான் வந்து பிடிச்சிட்டு இருக்கும். இந்த குளுட்டேன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல சில ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் இருக்கு. அது இல்லாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற இப்போ ஏன்னா இப்ப நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்ல போய் அந்த இது மாதிரி வேணும், அந்த மாதிரி எனக்கு குளுட்டன் இல்லாம வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கிற சிறுதானியங்கள், நம்ம ஊர்ல விளையிற சிறுதானியங்கள், கோதுமையில தாங்க இருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் சில இதுல இருக்கு. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற விளையிற ரைஸ்ல சிறுதானியங்கள்லாம் வந்து குளூட்டன் இல்லைங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா டைப் 1 டயபிட்டிஸ் வரதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ். ஏன்னா கட் அலர்ஜி வரும், இந்த குளூட்டன் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் அலர்ஜி வரும். ஸோ நீங்க நம்ம ஊர்ல விளையிற சிறுதானியங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அலர்ஜி இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, கட் ப்ராப்ளம் இருக்கு, கட் அலர்ஜி இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிறுதானியங்களும் நம்ம ஊர் ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட கோச் மிஸ்டர் வினோத் சாருக்கு நான் ஃப்ரம் த ஹார்ட்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ரிசல்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். எஸ், முடிஞ்சிருச்சு. பாய் பாய். நீங்க என்ன உங்களுக்கு கத்துக்கிட்டீங்க, உங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. லாஸ்ட்டா இது நம்ம விர்ச்சுவல் ப்ரோகிராம் அப்ப வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல வந்துட்டு நீங்க பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்டின்னா, இந்த மாரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல கொண்டு போறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம, இதுல வந்து நெறைய கோச்சஸ் நெறைய வந்து ப்ரோகிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அத நீங்க வேல்யூபிளா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேசிஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு அம்பாசிடர் டே ஃபங்ஷனுக்கு வந்து ஒரு பாஸ் வீக்லி வந்து அவங்க குடுப்பாங்க. அது Zoomலயோ இல்ல லைவாவே போறதுக்கு இந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோகிராம் கன்டினியூஸா நீங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாஸ் குடுப்பாங்க. இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்து சேஞ்ச் ஆகும். அது நீங்க கன்டின்யூ பண்ணணும்னா உங்க கோச் கிட்ட கேட்டு அதுக்கு என்ன பேக்கேஜ் வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ இது எல்லாமே பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அத அப்ளை பண்ணணும். சோ நெக்ஸ்ட் ப்ரோகிராம்ல நாளைக்கு இதே மாரி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட சூப்பரான ஒரு ப்ரோகிராம் இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கோச் கிட்ட கேளுங்க. இந்த லிங்க் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள பாக்கலாம். பை. நெறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன் இதே இது கன்டின்யூ பண்ண மிக்ஸ் இன்னும் நெறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இது கன்டின்யூ ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதுல இன்னும் கிளாரிட்டி வேணும்னாலும் நீங்க வந்து சாட்ல பண்ணுங்க. ஓகே. கிளாட் பிளாடர். ஓகே. ஸ்டோன்ஸ் இன்ஃபர்மேஷன். அது ரொம்ப சிம்பிள் தான். சரி நெக்ஸ்ட் செஷன் வாங்க. ஓகே. தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க உங்க கோச்சுக்கு. வெரி குட். தமிழ் அரசி. கண்டிப்பா கவர் பண்ணலாம். ஓகே. சி யூ. நாளைக்கு பார்க்கலாம். உங்க கோச் கிட்ட லிங்க் வாங்கிக்கங்க. கண்டிப்பா. பிசிஓடியும் நான் சொல்றேன்.